டிஆர்எஃப் ஒரு பெரிய ஒரு சம்பவமே போயிடுச்சுங்க. ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா இல்லை லெஃப்ட் எடுக்கணுமா இல்லை ரைட் எடுக்குமான்மா எனக்கு எதுவுமே தெரியலைங்க டிஆர்எஃப். இப்போ எந்த வழியாக போகணுங்க? இத்தனை வழி இருக்குது இந்த சைடு. டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறக்காக பார்த்தீங்கன்னாங்க வழி எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரூட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கிறேங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ப்ரோ வழி சொல்லியிருக்காரு. சரி பெரிய ஆஸ்பத்திரி ஜிகேச்சு கொடுத்தாங்க. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம கரெக்டாக. இதோ இப்படி தான் சொல்லியிருந்தாருங்க கரெக்டாக. இப்போ நம்ம பெரிய ஆஸ்பத்திரி தான் அங்கே போயிட்டு இருக்கிறோம் ஜிகேச்சு. பார்க்கலாங்க அங்கே போயிட்டு அந்த ஜிகேச்சு வந்தாவே தெரியுங்க போதுங்க. உங்களுக்கு ரூட் அங்கேருந்து சரியாக இருக்கிறோம். அப்புறம் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. கால் நான் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். வீட்டில் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க எங்கள் அம்மாட்ட கரெக்டாக. நான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறேன். அக்கா வீடு எங்கே இருக்குது கரெக்டாக? அபிராமி தியேட்டர் அதுக்கு நேரம் உள்ளே போகணுமா? பெரிய பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோமாங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வருதா? ஆமாம் சொல்லு. அபிராமி தியேட்டரா? ஆமாம் சொல்லு. வந்துட்டு இங்கே தான் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் தான். ஆமாம் சிக்னலெல்லாம் இருக்குது இங்கே. டிஆர்எஃப் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாங்க அபிராமி தியேட்டர் தாங்க போயிட்டு இருக்கிறோம். சரி நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கினாங்க பார்த்தீங்கன்னாங்க. இப்போ ரிட்டர்ன் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அபிராமி தியேட்டரு. இங்கே அபிராமி தியேட்டர் இருக்குன்னாங்க எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சரி வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 3 வருஷம் இருக்கும் எங்கள் ஃபேமிலி கூட வந்தது. ரிட்டர்ன் நான் தனியாக வரலாம் பார்க்குறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அப்போ இப்போ ரிட்டர்ன் இப்போ தாங்க வரேன். அபிராமி தியேட்டர் எங்கே இருக்குன்னாங்க தெரில. குமரன் தங்க மாளிகை இது இருக்குது. வேறு எங்கே அபிராமி தியேட்டர் இருக்குது? சரிங்க நான் அபிராமி தியேட்டரை கண்டுபிடிச்சோன்னே உங்களுக்கு வ்ளாக் பண்ணிட்டு பார்த்தேன். டிஆர்எஃப் ஒரு பெரிய ஒரு சம்பவமே போயிடுச்சுங்க. அபிராமி தியேட்டரை நான் தாடி வந்துட்டு அங்கே போயிட்டு நின்று கேட்டுக்கிறேன் அபிராமி தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு. சரி இந்த வேப்ப மரத்துக்கு ஆப்போசிட்டுன்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது அபிராமி தியேட்டரு? இருங்க அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு தியேட்டருங்க காணுங்க ப்ரோ. இங்கே அபிராமி தியேட்டர் எங்கே இருக்குது? இதுதான் இதுவா இருக்குதா? தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இழுத்து போட்டிட்டாங்க. நான் வீட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன். ஆடம் அபிராமி தியேட்டரே பார்த்தீங்கன்னாங்க இழுத்து மூடிட்டாங்க. ஓகே ப்ரோ. அபிராமி தியேட்டரே பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டாங்களாமா. இதுதான் அந்த அபிராமி தியேட்டராமாங்க. ஆமாம் அபிராமி தியேட்டர்னு போட்டிருக்காங்க. நான் தான் சரியாக பார்க்காம போயிட்டேன் டிஆர்எஃப். சரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கால் பண்ணோன்னு எங்கே இருக்குன்னு கேட்கணுங்க. ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா இல்லை லெஃப்ட் எடுக்கணுமா இல்லை ரைட் எடுக்குமான்மா எனக்கு எதுவுமே தெரியலைங்க டிஆர்எஃப். சரி இப்போ எப்படி போகிறதுந்தாங்க தெரில. எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஓ மை காட். இப்போ எந்த வழியாக போகணுங்க? இத்தனை வழி இருக்குது இந்த சைடு. மறுபடி வீட்டுக்கு கூப்பிட்றதா அவங்க. இதோ வீட்டிலேருந்தே கூப்பிட்டாங்க. ஹலோ மா 3 வழி இருக்குதும்மா. எந்த வழியாம்மா போகிறது? ஆமாம் எங்கே வரேன்னு சொல்லிச்சு. இரு ஃபோன் பண்ணுறேன். நம்பர் அனுப்பிச்சுட்டியா? நான் ஆன் பண்ணிட்டேன். இரு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு கூப்பிட்றேன். டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க எங்கள் அக்காக்கே நான் கால் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் மாமா வர சொல்லி கூப்பிட்டு போக சொல்கிறீங்க. வழி வேறு தெரியலிங்க. எந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. 2000 சும்மாவா ஆடா. நம்பர் வந்துருச்சு. நம்பருக்கு கால் பண்ணுறதாங்க வேறு வேலையே. ரோட்டில் போகிறவங்களாம் எனக்கு குறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானு.
டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வாக் பண்ணி நான் அங்கே தாங்க போயிட்டு இருக்கிறேன் கரெக்டாக. டிஆர்எஃப் கரெக்டாக நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாங்க மேட்டுப்பாளையத்தில் தாங்க இருக்கிறோம். இவன் யாரும் பார்த்தீங்கன்னாங்க என்னோடய மாப்பிள்ளை தாங்க. சொல்லி டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாங்க 9:11 ஆச்சுங்க கரெக்டாக. சொல்லி நம்ம கரெக்டாக மேட்டுப்பாளையம் எப்போ வந்து ரீச் ஆனோம் பார்த்தீங்கன்னாங்க 4:30க்கு வந்து ரீச் ஆனோங்க. ஆமாங்க 4:30க்கு வந்து ரீச் ஆனவங்க. கொஞ்ச நேரம் நான் அக்கா வீட்டில் சாப்பிட்டு அப்படியே பெரியம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம அக்கா வீட்டில் தாங்க இருக்கிறோம். இது வந்தாங்க நம்ம மாப்பிள்ளை. கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க விசேஷனால பார்த்தீங்கன்னாங்க நம்மளை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தாங்க இருக்க போகிறோம். நாளைக்கு காலையில் தாங்க பார்த்தீங்கன்னாங்க நம்ம பேரூர் கிளம்ப போகிறோம். அப்படியே வாங்க டிஆர்எஃப் நம்ம கோயில் விசேஷத்தில் இங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடு டிஆர்எஃப். கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாங்க இங்கே நடக்கிற கோயில் திருவிழாவில் அதுதாங்க இருக்கிறோம். இது என்ன கோயில் திருவிழா? நடுவர் மேட்டுப்பாளையம் நடுவர் கோயில் திருவிழா தாங்க இருக்கிறோம் கரெக்டாக. சரி இங்கே இருக்கிற சாமியெல்லாம் மாமா சுற்றி காட்ட சொல்கிறாரு. கொட்டு சவுண்டு வேறு. இது சிவபெருமானா? சிவபெருமாள் சாமிங்க டிஆர்எஃப். சரி இங்கே பார்த்தீங்கன்னாங்க இந்த விழா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்குது. டான்ஸிங் போட்டுக்கிறாங்க பாருங்க. இதோ மாப்பிள்ளை வரான் பாருங்க. டேய் இதோ இங்கே இதுதாங்க மெயின் சாமி. இதுதாங்க மெயின் சாமி. இதுங்க நான் அப்படியே ஐஃபோன் கேமராவில் காட்டுறேன். இதோ இங்கே இதுதாங்க மெயின் சாமி. அங்கே பார்த்தீங்கன்னாங்க கொட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் போட்டுக்கிறாங்க. நாமளும் போய் டான்ஸ் போடலாம். இதோ இதுதாங்க இந்த கோவில். டிஆர்எஃப் இந்த கோயில் தலைவரை பார்க்க போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் இந்த கோயில் இன்சார்ஜ் தானா? ஓகே இப்போ யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நான் இந்த கோயிலெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாமா? பேரூர்லேருந்து வரேன். பேரூர் மாமா இது பெரியப்பா வீட்டுக்கு வந்து சொன்னார் நீங்கள் தான் கோயில் தலைவர். ஓகே தேங்க்யூ. சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்மிஷன் கொடுத்துறாங்க. இப்போ கொட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிச்சிருக்கனால ரெக்கார்ட் ஆரம்பிக்க முடியாது. அடிக்க ஓகேங்க. கொட்டு இப்போ வெளியே போகுமா? வெளியே போகும்போது ப்ளாக் பண்ணிட்டு பண்ணுறேங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னாங்க கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாங்க ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா பயங்கரமாக இருக்குதுங்க. சரி அப்படியே பார்த்தீங்கன்னாங்க விநாயகர் சாமி இருக்கிறாரு வெளியவே அப்படியே முன்னாடி. இங்கே நிறைய பஸ் போகுது சரிப்பா? எந்த ஊருக்கு போகுது? சென்னை அப்புறம் திருப்பூர் சேலம். ரெகுலராக இந்த ரூட்டு தானே? ஆமாங்க நான் இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் வரேன். சொல்லி பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பஸ்ஸாக போகுதுங்க இந்த ரூட்டில். சரி இப்போ தாங்க பார்த்தேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படியே வெளியே வந்து காட்டிகிட்டு இருக்கிறோங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இதை பாருங்க சொல்லிடு. எங்கே பார்க்குறது? லைக் பண்ண சொல்லு. எங்கே காட்டுறது? அது அந்த சாமி பேர் என்னது? புளியோதர விநாயகர். அடி பார்த்தார் என்ன சாமி? ஓகேங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கொட்டு சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அது காட்டுறாங்க அப்படியே. டான்ஸுக்கு ஒன்று சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்ல எல்லாரும் போய் டான்ஸ் ஆடு. போய் டான்ஸ் ஆடு. பயங்கரமா ஆடுறாங்க.
டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் இருந்தோம். நம்ம பெரியப்பா பார்த்தீங்கன்னாங்க கரெக்டாக நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஊருக்கு. தலைவர் அது கோயில் தலைவருங்க இவங்கெல்லாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்தோம். சொல்லிட்டு இருந்தாரு என்னை பற்றி நல்லது ஒரு வீடியோலாம் எடுத்துருக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாரு எங்கள் பெரியப்பா. அதாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன போய் பார்க்கணும் மாரியம்மன் கோயில். இதாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோயில் இப்போ கோயிலுக்கு